பேசுறாங்களே, நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சிபுரம் பட்டு வாங்கணுமான்னு, அதே தானுங்க நானும் கேக்குறேன். நீங்க வாங்கக்கூடிய பொருள் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு உண்மையானது நீங்க நினைச்சு வாங்கிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல? ஆத்தென்டிகேட் ப்ரொவைடர் அசோசியேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஒரு சர்வே எடுத்தாங்க டெல்லியில, கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்ல எடுத்தாங்க. அந்த 17 ஸ்டேட்ல 80% ஆன்லைன்ல விற்கக்கூடிய பொருட்கள் அத்தனை போலியானது, டூப்ளிகேட்ஸ். நீங்க ஒரிஜினல் யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருட்கள்லாம் வந்து டூப்ளிகேட்ஸ். என்னமோ பெருசா பேசுறீங்க, நாங்க வந்து சிறு குறு வியாபாரிகளை வந்துட்டு மதிக்கிறோம் அப்படின்லாம் பேசுறீங்களே. ஏறு கூட்டி அந்த வயல்வெளியில நின்று அந்த எடுத்துட்டு வந்த நெல்லையும் பயிரையும் அந்த வயக்காட்டுல போட்டோம் மார்க்கெட்ல வந்து விற்கக்கூடிய அந்த வியாபாரிகள் யாரும் நீங்க நினைக்கிற மாதிரி கார்பரேட்ல இருக்கக்கூடிய இந்த மால்ஸ்லயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ வந்து விற்கல. இவங்களும் அத்தா 5 ரூபாய்க்கு அந்த முள்ளங்கி ஆத்தா, 2 ரூபாய்க்கு சேர்த்து அந்த இஞ்சத்தா ஆத்தான்னு விற்கிற 60% மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களை நீங்க பாருங்கன்னா நான் உங்களை சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைமுறையும் நம்ம அந்த கார்பரேட் டெவலப்மெண்ட்க்கு நம்ம பேசணும். நம்ம கூட இருக்கிற அப்பத்தாவும் நம்ம ஆத்தாலும் பொழைக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேசணும். வணிக வியாபாரிகளோட வளர்ச்சி, அக்ரிகல்ச்சரோட வளர்ச்சி மட்டும்தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிங்கிற மறந்துடாதீங்க.